எல்லா விதத்திலும் துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தது. நாம இயேசுவை பின்பற்றி அவருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் நம்ம வெட்கப்பட விட மாட்டார். ஜெயம் கொடுத்து வெற்றியோட நடத்துவார். இத்தனை ஆண்டு காலத்துல இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா சொல்ல முடியுதில்ல, உங்களால முடியும். உங்களுக்கு இப்ப துன்பமா இருக்கலாம், அது இன்பமாய் மாறும். உங்களுக்கு விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும். இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்காது. எது உங்களை பயப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் அற்புத மாற்றம் உண்டாயிரும். எந்த தேவை உங்களை கலங்க பண்ணுகிறதோ அந்த தேவை சந்திக்கப்பட்டு விடும். எந்த காரியம் உங்களை அழித்து விடுற மாதிரி பயமுறுத்துகிறதோ அந்த காரியம் விலகி போய்விடும். எது உங்களுக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிறதோ அது விலகி போய்விடும். பயப்படாதங்க. துன்பங்கள் அநேகமா இருந்தா நீங்க நீதிமானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இயேசுவை பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம். அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானே.